தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் சங்க கூட்டமைப்பின் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பு மாநிலம் தழுவிய காலவரையற்ற தொடர் போராட்டம் அறிவித்து முதல்கட்டமாக வெள்ளிக்கிழமை மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இணை செயலாளர் தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர் கூறுகையில், கடந்த ஆட்சியின் இறுதிக்கட்டத்தில் கொண்டு வந்த விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வரும் 21/7/2026 செவ்வாய்க்கிழமை முதல் சென்னையில் நடைபெறும் காலவரையற்ற தொடர் போராட்டத்தில் அனைத்து சங்க உறுப்பினர்கள், நிர்வாகிகள் மற்றும் விவசாய சங்க அமைப்புகள், விவசாயிகள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஸ்ரீமீனா தோட்டக்கலை அலுவலர் நலச்சங்கம் தலைமை முத்துக்குமார், மாநில இணை செயலாளர் முன்னிலை சிவரஞ்சனி, மாவட்ட பொறுப்பாளர், மேலும் பெரும் திரளான சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தோட்டக்கலை துறை அலுவலர்கள் மற்றும் விவசாய சங்க நிர்வாகிகள் அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொண்டு அரசுக்கு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். நாளைய பொழுது செய்திகளுக்காக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து செய்தியாளர் வேல்முருகன். எங்களுக்கு சிரமம் என்னன்னு சொன்னா, இப்ப எனக்கு காய்கறி போடுறேன், தோட்டக்கலை பயிரில் காய்கறி போடுறேன், வேளாண்மை துறையில் நெல், குருதவழி, சிறுதானியங்கள் நடுறேன். அப்போ இப்போ நெல் நான் கேட்டுட்டு போய் தோட்டக்கலை துறையில் கத்திரிக்காய், வெட்டிக்காய் நாற்று வேணும், ஆடிப்பட்டை பிறந்துருச்சு அப்படின்னு சார் கேட்டால், நீங்கள் ஏதாவது ஒரு திட்டம் தான் அணிவிக்கணும், அது 3 ஆண்டுக்கு ஒரு திட்டம் தான் அணிக்கணும் அப்படின்னும் போது விவசாயிகளுக்கு களப்பணிகள் செய்யும் போது எங்களுக்கு தார்பை யூஸ் ஆகுது. தார்பை கேட்கும் போது நெல் விதை கிடைக்கல. நெல் விதை கேட்கும்போது காய்கறி தோட்டக்கலைக்கு போனால் அங்கே மலைப்பயிர் சார்ந்த கொய்யா செடியோ பப்பாளி செடி கண்டுகள் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ காய்கறி பயிர்களுக்கு எங்களுக்கு தனி கடந்த ஆண்டுகள் இதுவரைக்கும் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த இடையில வந்ததை எங்களுக்கு நிறுத்திவிட்டு அடுத்து உடனே தமிழக முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று துறை சார்ந்த அமைச்சர் அவர்களுக்கு சிவில் சாய்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆர்ப்பாட்டம், தோட்டக்கலைத்துறையின் ஆர்ப்பாட்டம், வெல்லட்டும் வெல்லட்டும்.